ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் கவிஞர் தமிழொலி யூனிட் 7ல் இருக்குது. அவரை பற்றின பாடல்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றியும் பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடுமரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பிக் குமைந்தனையோ. கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர்பட்டு கருகினையோ. பட்டையெனும் உடையிற்று கிழிந்தலில் முற்றும் இழந்தனையோ. குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், மிசை மேல், விசனம் கவலை. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இதில் கேட்டிருக்காங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசை அப்படின்னா மேல் அர்த்தம், அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் கீழே. பட்டமரம், இதுதான் அந்த பாடல். காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக் கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மேகம் கொடுத்துதவும் ஆடும் கிளைமிசை ஏறிச் சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறும் கனவே. இது பட்டமரம். இதில் இருக்க சொல்லும் பொருள் குந்த உட்கார, கந்தம் மனம், மிசை மேலே, அதுக்கு ஆப்போசிட் கீழே, விசனம் கவலை. கவிஞர் தமிழொலி 1924 1965 வரை புதுவையில் பிறந்தார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசரின் மாணவராகவும் விளங்கினார். பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழொலி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காப்பியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. அதர் புக் சோர்ஸை விட்டு அதராக இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழொலி. இயற்பெயர் விஜயரங்கன். வருடம் 1924 1965. பாரதிதாசனின் பரம்பரை. சந்த கவிதைகளை மிகுதியாக பாடுபவர். குழந்தை பாடல், பாடு பாப்பா. இவருடைய பிற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, விதியோ வினையோ, ஓசலை குமரி, கண்ணப்பன் கிளிகள், திருக்குறளும் கடவுளும், சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, பாடம் படியா, பள்ளி செல்லா ஒரு பையன், மூடனானான் முன்னால், மூட்டை சுமந்தான் பின்னால். அடுத்தது கவிஞர் தமிழொலி பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தமிழொலி பிறந்த இடம் புதுவை. தமிழொலி பிறந்த ஆண்டு 14 செப்டம்பர் 1924. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழொலி. பட்டமரம் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் தமிழொலியின் கவிதைகள். கவிஞர் தமிழொலியின் இயற்பெயர் விஜயரங்கன். தமிழொலியின் காலம் 1924 1965. நாள்தோறும் குயில்தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தம் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி பாராட்டு பெற்றவர் தமிழொலி. கவிஞர் தமிழொலியின் பெற்றோர் சின்னையா செங்கேணி அம்மாள். சின்னையா செங்கேணி அம்மாள். புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்னும் கவிதையை தமிழொலி எழுதிய ஆண்டு 1949. திராவிடர் கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொதுவுடைமை இயக்கத்தில் ஈடுபட்டவர் தமிழொலி. தமிழொலி திராவிடர் கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு கொடுத்தனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் யார் படித்தார்? பாரதிதாசன் படித்தார். தாமரை இதழில் வனமலர் எனும் தலைப்பில் சில உருவக் கவிதைகளை எழுதியவர் தமிழொலி. தாமரை இதழில் வனமலர் அப்படிங்கிற தலைப்பில் சில உருவக கவிதைகளை எழுதியவர் தமிழொலி. விஜயன், சீவீரா என்பன யாருடைய புனைப்பெயர்கள்? தமிழொலி. சின்னையா விஜயரங்கன். அதுதான்
சி.வி. ராணா, விஜயன். இது தமிழொலி அவர்களுடைய புனைப்பெயர். என்னுடைய காலத்தில் என்னருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே என்று தமிழொலி பற்றி கூறியவர் பன்மொழிப் புலவர் க. அப்பாதுரையார். தமிழொலி சனயுகம் என்னும் மாத இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தினார். என்னது? சனயுகம். சீறி அடித்துச் சுழன்ற அலைகளிலே சிக்கிய ஒரு பகடையாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்போ என்று பாரதியை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழொலி. சீறி அடித்துச் சுழன்ற அலைகளிலே சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்போம் என்று பாரதியை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி மறைந்த ஆண்டு 1965, 49வது வயதில். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.